ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு சந்தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 6 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பே லீஃப் வச்சுருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், பட்டையை பவுடர் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பே லீஃபையும் போட்டுடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 மூடி எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் கிராம் சிக்கன் லெக் பீஸ் அதை நல்லா ஸ்லிட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டால் தான் அதுக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும். அதுக்காக தான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுறலாம். அப்போ சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடுத்து 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி அரிசி. அரிசி உடையாமல் ஸ்லைட்டாக கலக்கி விடணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசிக்கு ஏற்கனவே 1/2 டம்ளர் ஊற்றிட்டோம். சிக்கன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அதனால் மீதி இருக்க 1 டம்ளரில் அட்ஜஸ்ட் பண்ணி 3/4 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிச்ச உடனே மறுபடியும் இன்னொரு விசில் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு விசில் விட்டாச்சு. இப்போ இன்னொரு விசில், மொத்தம் 2 விசில். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே பாருங்கள், சிக்கன் பிரியாணி எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. ரைஸ்லாம் உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.